மதுரையில் 15 நாள் நடக்கும் ஒரு பெரிய திருவிழா இருக்கு. அதில் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு சாமி ஊர்வலம் வருவார். டே 1 கோவிலில் கொடியேற்றம் நடக்கும். அதுடன் சித்திரை திருவிழா ஆரம்பமாகிறது. அடுத்த நாட்களில் மீனாட்சி அம்மன் மதுரை நகரம் முழுக்க வீதியுலா வருவார். பிறகு சுந்தரேஸ்வரர் பெரிய ஊர்வலமாக வீதியுலா வருவார். டே 4 மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் இருவரும் சேர்ந்து பெரிய ஊர்வலமாக வருகிறார்கள். டே 5 மீனாட்சி அம்மன் யானை வாகனத்தில் மதுரை நகரம் முழுக்க வீதியுலா வருகிறார். டே 6 சுந்தரேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் ஊர்வலமாக வருகிறார். மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அம்மன் மதுரையின் ராணியாக அறிவிக்கப்படுகிறார். டே 8 மீனாட்சி அம்மன் திக்கு விஜயம், நகரம் முழுக்க வெற்றி ஊர்வலம் வருகிறார். டே 9 மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரையில் மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கிறது. பள்ளக்கு மேலே பவனி வரும் மதுரை மீனாட்சி அம்மா, பூமாலை சூடி அருள் தரும் மதுரை மீனாட்சி அம்மா. டே 10 பெரிய தேர் திருவிழா. அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு வர ஆரம்பிப்பார். கடைசி நாளில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடக்கும். அதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைகிறது. இதுதான் மதுரையில நடக்கும் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.